யாருக்கெல்லாம் வந்து ஜிம் போறீங்க, ரொம்ப வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது, நல்ல கேலரி டெபிசிட்ல தான் இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் பண்றேன், ஆனா வெயிட் லாஸ் ஒரு பிளாட்டூல வந்து நின்றும். அதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் உங்க தூக்கம் கரெக்டா இருக்கா செக் பண்ணுங்க. பிகாஸ் தூக்கத்துல நம்ம கிட்டத்தட்ட 600 to 800 கேலரி பர்ன் பண்றோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள 2 ஹார்மோன் இருக்குங்க. ஒன்னு கிரெலின், இன்னொன்னு லெப்டின். இந்த கிரெலின்ற ஹார்மோன் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு பசி உணர்வை தூண்டும். இப்பதான் சாப்பிட்டுருப்போம், 1 hourல நிறைய பசிக்கும். இது இந்த கிரெலின் ஹார்மோன் பண்ற விஷயம். லெப்டின்றது சட்டைட்டி. நான் கம்மியா சாப்பிட்டா சில பேருக்கு போதுன்ற உணர்வு வரும், சில பேருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா போதுன்ற உணர்வே வராது. அப்போ இந்த ஹார்மோன் தான் அதுக்கு பின்னாடி. ஸோ நல்லா தூங்குனீங்க அப்படின்னா அந்த கிரெலின் ஆக்டிவிட்டி கம்மியாகவும் லெப்டின் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தும். ஸோ இதனால நம்ம கம்மியாக சாப்பிட்டா கூட நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் வந்து கிடைக்கும். இது ஒன் ஆஃப் த விஷயம் நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து தூக்கத்தில் கேலரி பர்ன் பண்ணும். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் 1 hour கணக்கு என்னன்னா, 1 hour நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்கள் பாடி வெயிட் பர் கேஜி பாடி வெயிட்டுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கேலரி பர்ன் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோ மனிதர் வந்து தூங்குறாருன்னா 1 மணி நேரத்துக்கு 100 கிலோ மனிதர்னா 100 கேலரி வந்து நம்ம உடம்பு பர்ன் ஆகும் தூக்கத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு 800 கேலரிஸ் வந்து பர்ன் ஆக ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஸ்லீப் பர்ன்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். அடுத்து வந்து பிபி. ஸோ பிபி எப்படி வந்து குறையுது அப்படின்னா, தூக்கத்தில் நம்மளுக்கு பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தெரியும் இல்லையா, சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் ரிலாக்ஸேஷனுக்கான. ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா நல்லா தூங்கிட்டு வந்தாலுமே அந்த பிபியில் சேஞ்சஸும் நம்ம வந்து நல்லாவே வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ பெனிஃபிட்ஸ்லாம் முக்கியமான பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக்ஷன் 3 ஓகேங்களா, ஹவு டு ஸ்லீப் லைக் அ பேபி. ஒரு குழந்தை எப்படி தூங்குன்றது தெரியுமா? அதுதான் உண்மையான தூக்கம். நீங்கள் நைட்டு ஒரு குழந்தை வந்து ஒரு பெட்ரூமில் தூங்குறாங்க, அவங்கள தூக்கிட்டு நீங்கள் இன்னொரு பெட்ரூமில் போட்டிங்கன்னா கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. காலைல எழுந்த உடனே இந்த ரூமில் நான் எப்படி வந்தேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தூக்கம் தான் உண்மையிலே ஹீலிங்கான ஒரு ஸ்லீப்புன்னு அர்த்தம். ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு ட்ரீமாகவும் இருக்கும். பட் ஸ்டில் இதை ஈஸியாக எப்படி அதை நோக்கி நம்ம வந்து அடையலாம் அப்படின்ற பேசிக்கான சில டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல்ல ரொட்டீன். வெல்னஸ்னாலே ரொட்டீன்ஸ் தாங்க. இது முன்னாடி ஜேக்கப் சார் சொன்னாலே டெய்லியுமே எக்ஸசைஸ் பண்ணுற அந்த ரொட்டீன் ஹேபிட்ஸ். அப்படி நம்ம லைஃப் ஸ்டைலில் என்னென்ன ரொட்டீன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ தட் நம்மளுக்கு அந்த தூக்கம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, ஸோ காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள எக்ஸ்போஸ் டு சன்லைட். நம்ம உடம்பும் சரி, மெயினாக நம்ம கண்களில் அந்த சூரிய வெளிச்சம் படணும். இது ஏன் படணும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு, சிர்காடியம் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காலையில் நம்மளுடைய அந்த வெளிச்சம் வந்து நம்ம கண்கள்லையோ உடம்புல படும்போது அது வந்து ரீசெட் ஆகும். அப்போ தான் நம்ம உடம்புக்கே தெரியும் இது வந்து காலையிலன்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், காலைல எந்திரிச்சு அப்படியே நம்ம வந்து ஆஃபீஸ் காரில் போய் அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிடுறோம். சில நேரங்களில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கவங்களாம் அது விடிஞ்சுதா இல்லையான்னு நம்ம உடம்புக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் விடிஞ்சதுன்னு, பட் உடம்புக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் காலையில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து 12 ஹவர்ஸில் என்ன நடக்கும்னா, நைட்டு சுரக்கிற அந்த மெலட்டோனின் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். சிம்பிளான டிப்பு தான். ஆனால் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே தியரிட்டிக்கல் இல்லை. ஆஃப்டர் ஒரு 50,000 பேருக்கு மேலே இதை நாங்கள் அப்ளை பண்ணி இந்த ரிசல்ட்டை பார்த்த விஷயங்கள் நான் சொல்கிறேன்.